சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கம்ப்ளீட் ஃபேமிலி. சூப்பரா இருக்கு. மஜா மஜா மஜா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, திரு சுந்தர் சி இயக்கத்துல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க மதகஜராஜா இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய ஆடியன்ஸுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அப்படி இல்ல. இது பாத்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து கனெக்ட் ஆகுது. தியேட்டர்ல வந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை சிரிச்சு சிரிச்சு கொண்டாடினாங்க. இதுல முக்கிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்தானம் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷால் இருக்காரு. விஷாலுக்கு வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கிறாரா அப்படின்றதுதான் இந்த படம். அதுல கொஞ்சம் லவ், கொஞ்சம் கிளாமர், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் காமெடி இல்ல, காமெடி தான் படம் ஃபுல்லாவே. சுந்தர் சி படம் எந்த பாணியில இருக்குமோ அந்த பாணியில தான் இது இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கலரிங்லாம் நல்லா பக்காவா கொடுத்து ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்காதீங்க. இதுல போனோமா, படத்தை ஒரு 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து படத்தை பார்த்தோமா, படத்துல என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்றத கேட்காம ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா போயிட்டு படத்தை பார்த்துட்டு ஃபேமிலியோட வரலாம். அப்படிதான் இருக்கு இந்த படம். இதுல எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. லாஜிக்கை பாக்குறவங்க அப்படின்னா இந்த படத்துக்கு போகல. ஜாலியா போயிட்டு வரணும்பா, ஒரு என்டர்டைன்மெண்டா போன ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம், அதுக்கு நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இந்த படத்துக்கு போகலாம். ரீசெண்டா வர படம் பாத்தீங்கன்னா எல்லாமே அடி வெட்டு குத்து அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த படம் அது மாதிரி கிடையாது. காமெடி நல்லா ரசிக்கும்படி இருந்தது. நீங்க ஃபேமிலியோட போயிட்டு இந்த படத்தை பார்க்கலாம். நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளா இருக்கும். மன நிம்மதியோட போய் பார்த்துட்டு வரீங்க. ஜாலியா குடும்பத்தோட போயிட்டு சிரிச்சு சிரிச்சு கொண்டாடிட்டு வரலாம். வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போகும், அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த படத்துக்கு போனேன் கண்டிப்பா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஒன்று கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தானம் சார் நீங்க ஹீரோவா நடிங்க, பிரச்சனை இல்லை. அப்பப்போ ஒரு சில காமெடி ரோல்லையும் நீங்க நடிங்க. ஹீரோக்கு செகண்ட் ஹீரோ அது மாதிரி கதாபாத்திரத்தில் நடிச்சு கொஞ்சம் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணுங்க. இந்த தமிழ் சினிமாவில் காமெடிக்கு ரொம்ப பஞ்சம் இருக்கு. நீங்க வந்து மறுபடியும் இது மாதிரி செகண்ட் ஹீரோ அது மாதிரி ரோல் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மக்களை சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். இந்த படத்துல மைனஸே இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? மைனஸ் இருக்கு. அங்கங்க நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இந்த படம். போங்க, நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். படம் வேற லெவலுக்கு, சூப்பர்ல வேற லெவல், இன்ட்ரோலாம் வேற லெவல், மாசனா படம்